वाचा कल्पतर्पच्च कृपा सिंधुभ्यो वच पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदम कृष्णं वंदे जगद्गुरुं। गाद्यायनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुदम देवी पदिंदे गुरुदे नमः। जय श्री राम। श्रीमद् वाल्मीकि रामायणम ஆஞ்சநேய சுவாமி அசோகவனத்துல ஒரு சின்ன சிம்சுவா மரத்துல ஒரு சின்ன வடிவத்துல ஒரு இலைக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறார். சின்ன யார் கண்ணிலையும் படாம அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற காட்சிகள் என்னது? சீதை வருத்தத்தோட வேதனையோட உயிர் விட்டுருவோமா அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கிற அந்த சோகமான ததும்புற அந்த வடிவத்தை பார்க்கிறார். சுற்றிலும் அரக்கிகள் சிலர் விழிப்போட விழிச்சுக்கிட்டே தூங்கிக்கிட்டும், சிலர் தூங்குற மாதிரியே சத்தம் கொடுத்துக்கிட்டோம். விதவிதமான ஒரு முரட்டுத்தனமான சூழ்நிலையில, அமங்கலமான துரதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலையில அந்த மானுட வடிவத்தில் இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமி பிராட்டியார பார்க்கிறார். அவர் முதலாக இப்பதான் பார்க்கிறார். ராமனை பார்த்தப்போ சீதையை பற்றி எப்படி வர்ணிச்சு ராமனுடைய சொற்களாலையும் அவர் அந்த சீதைகிட்ட வச்சிருக்கிற அன்பை அவருடைய வார்த்தையினால அந்த சீதைக்காக அவர் ஏங்கின அந்த சோக உணர்வுகளை எல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிட்ட இந்த சிரஞ்சீவியான அந்த ஹனுமான் சீதையை பற்றிய ஒரு வடிவத்தை மனசுல சித்திரமா எழுதி வச்சிருந்தார். அதன்படி அந்த மானிட வடிவத்தில் எடுத்த பிராட்டியார பார்த்ததுல அவருக்கு பொருத்தமா இருக்கு. இவ்வளவு நேரம் எங்கெல்லாமோ இலங்கை மாநகரம் முழுவதும் சுத்தினார். ராவனுடைய அந்தப்புறம் முழுவதும் பார்த்துட்டார். ஒவ்வொரு வீடா பார்த்துட்டார். ஒரு இடம் பாக்கி இல்லாம எல்லா இடத்துலையும் பார்த்தாரு. எல்லா இடத்துலையும் பலவிதமான பெண்களை பார்த்தார். அதுல எதுவும் இவர் மனசுல எழுதி வச்சிருந்த சித்திரத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை. ஏன்னா ராமனுடைய அந்த அன்பு பிரவாகத்தை, அன்புக்கான ஒரு வடிவம் ஒன்று இருக்கும். அது அனுமனால் சிந்திச்சு பார்த்து மனக்கண்ணில் அந்த சித்திரத்தை எழுதி வச்சுக்க முடிஞ்சது. இப்போ நாமளும் யாருக்கிட்டையாவது ஒரு பிரியம், அவங்கள நம்ம சந்திக்கவே இல்லைன்னாலும் பகவானை நம்ம சந்திச்சதே இல்லை. எந்த தெய்வங்களையும் நம்ம சந்திச்சது இல்லை. விக்கிரகங்களை பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு விதமான விக்கிரகங்கள் இருக்கு. பெருமாள் ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு விதமாக இருக்கிறாரு. அதே மாதிரி சிவபெருமானும் ஒவ்வொரு ஸ்தலங்கள்ல ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கிறார். வெறும் லிங்க வடிவம் தான், ஆனாலும் அதனுடைய வடிவத்தோட அழகு, அந்த அம்சங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல உள்ள அந்த ஈஸ்வரனை பற்றிய அந்த வர்ணனையை நம்ம நல்ல தூய பக்தர்கள் திருவாக்குனால கேட்டோம்னா நம்ம மனத்திரையில ஒரு சித்திரமா அந்த வர்ணனை வரும். அதே ஸ்தலத்துக்கு நம்ம போய் பார்க்கும்போது அந்த வடிவத்திலேயே அவர் தெரியணும். சரங்கநாத பெருமாளை பற்றி ஒருத்தர் சொல்றாருன்னா நம்ம இது வரைக்கும் அங்க போனதே இல்லை. ஆனா வர்ணனையை கேட்டு அந்த கருவறையில போய் நின்று அவங்கள பார்க்கும்போது அந்த சொன்னவங்க சொன்னதை கேட்டு நம்ம மனத்திரையில என்ன வரைஞ்சிருந்தோமோ எழுதியிருந்தோமோ அந்த வடிவத்துல அது இருந்துச்சு அப்படின்னா நாம தூய்மையான ஒருத்தட்ட தான் அந்த இறைவனை பற்றி கேட்டிருக்கிறோம்னு அர்த்தம். அந்த மாதிரி ராமனுடைய தூய அன்பு, பரிபூர்ணமான அன்பு சீதையினுடைய வடிவத்தை ஆஞ்சநேயருக்கு உணர்த்தி இருக்கு. அதனால இலங்கை மாநகரம் முழுவதும் பலவிதமான பெண்களை பார்த்தோம். இந்த மானுட வடிவத்தில் இருக்கக்கூடிய பிராட்டியாரை பார்த்த உடனே அவருக்கு தெளிவும் உறுதியும் வந்துருச்சு.
இவதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அதுவும் காவல் இருக்கிறது. 2வது காரணம், சுத்தி காவல் இருக்கிற அறிக்கைகள். அப்புறம் இந்த இடம் அவ்வளவு பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்குது. சிறை வைக்கிறதுக்கும் அந்த சிறை வைத்ததே தெரியாம, சிறைப்பட்ட நிலையே தெரியாம அங்க சந்தோஷமா இருக்கிறதுக்குமான சூழல் அந்த அசோகவனத்தில் இருக்கு. பளிங்கு மேடைகள் என்ன, நீர் தடாகங்கள் என்ன, அடர்ந்த சோலைகள், மலர்கள், இப்படி ஒரு அற்புதமான அந்த அசோகவனம் ரொம்ப கண்ணுங்கருத்துமா பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தது. அதுல அரசன் அவன உரிமையாளன் ஒருவனை தவிர மீது யாரும் அவனுடைய சொந்த பிள்ளைகளும் சகோதரரும் கூட அவங்க வர முடியாதுங்கிறது தெரியுது. வேலைக்காரர்கள் தான் நடமாடுறாங்க, அவங்களும் பயபக்தியோடு நடமாடுறாங்க. அங்க இருக்கிற செல்வ செழிப்பும் எல்லாமே அப்படி. பறவைகளும் அந்த அசோகவனத்துக்கு அணிகலன்களாக பறவைகள் இருக்குது. அதனால அதனுடைய அழகு சொல்லி மாறாது. அப்படி ஒரு ரசிகன் தான் அவன். அவனால அவனுக்கு எந்த ஒரு ஆத்திரமும் இல்லை. மானிடர்களை தனக்கு பணிய வைக்கணுங்கிற ஒரு வேகம் தான், வெறி தான். சகோதரி பாசமும் கிடையாது. சகோதரிக்காக சீதையை அபகரிச்சான்னு கிடையாது. அதே மாதிரி சீதையை அவன் இருக்கிற பெண்களோட அவளையும் சேர்த்து பெண்டாளனுங்கிற அந்த அந்த ஆத்திரமும் கிடையாது. அதை சொல்லி அவன் மிரட்டுறான். எதுக்கு மிரட்டுறான்? ஒரு மானிடனால நாம வெல்லப்படுறதா? அவன் நம்மளுடைய இனத்துல உள்ளவர்களை எல்லாம் சாதாரணமா அழிச்சுக்கிட்டு வர்றான். அது எப்படி அவனால் அழிக்க முடியுது? ஜனஸ்தானத்துல 20,000 அசுரர்களை அழிச்சிட்டியான். எல்லாத்தையும் கேள்விப்படுறான். இன்னும் துணிஞ்சு அவனுடைய பொருளை நம்ம அபகரிச்சுட்டு வந்திருக்கிறோம். அவன் இந்த இடத்த கண்டுபிடிச்சு வரட்டும், பார்க்கலாம் நான் எங்க இருக்கிறேன்னு. ஆனா அவன் கண்டுபிடிச்சு வந்துருவான். அதுவும் தெரியுது ராவணனுக்கு. எப்படியும் கண்டுபிடிச்சு வருவான். அவன் எப்படித்தான் கண்டுபிடிச்சு வருவான்னு பார்த்துருவோமே அப்படின்னு தான் இருக்கிறான். இது ஒரு வகையான ஒரு அசுர வேகம், விவேகம் அளிக்கிற ஒரு வீரம். அவனுக்கு நல்லாவே தெரியும். கிஷ்கிந்தையில ராமன் சிநேகமா இருக்கிறான். ராமனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சுக்ரீவனுக்கும் தான் தெரியல ராவணேஸ்வரனுடைய திட்டங்களும் அவனுடைய செயல்களும். அவன் தான் அபகரிச்சுட்டு போயிருக்காங்கிறது மட்டும்தான் தெரியுது. ஆனா ராவணனுக்கு ராமன் லட்சுமணனுடைய நிலை சோகமான நிலை, பலகீனமான நிலை அப்படின்னு அவன் உறுதியா நம்புறான். சுக்ரீவன சிநேகம் பண்ணதும், தன்னை ஜெயித்த வாலியை ராமன் வதம் பண்ணினதும், அந்த தண்டகாரண்யத்துல எல்லா அசுரர்களையும் ராமன் வதம் பண்ணினதும், முனிவர்களை காத்ததும் நல்லாவே தெரியுது. அவன் ஒரு மானிடனால எப்படி இதை செய்ய முடிஞ்சது அப்படின்னு யோசிச்ச அந்த அவனுடைய யோசனை தெய்வ குற்றங்களாலேயும் ஆச்சாரியர்களுக்கு பண்ணின அபராதங்களாலேயும் தன்னுடைய ஒழுக்கக்கேடுனாலையும், அதாவது தன் மனைவிக்கு தன் சகோதரர்களுக்கு எல்லாருக்குமே துரோகம் பண்ணின அந்த ஒழுக்கக்கேடு, அந்த ஒழுக்கக்கேட்டினாலையும் அவனுக்கு ஒரு மானிடனால எப்படி இது செய்ய முடிஞ்சதுன்னு யோசிச்ச வரைக்கும் யோசிச்சான். நிச்சயமா இவன் மானிடன் அல்லாத ஏதோ ஒரு பெரும் தெய்வீக ஆற்றல் மானிட வடிவத்துல வந்திருக்குது. நாம மானிடனால எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுங்கிற வரத்தை நம்ம வாங்காம விட்டுட்டோம். மற்றபடி எல்லா வரத்தையும் வாங்கி இருக்கிறோம். பஞ்சபூதங்களாலேயோ விலங்குகளாலேயோ ஆயுதங்களாலேயோ மரணம் வரக்கூடாதுங்கிறத வரத்தை வாங்கிட்டோம். ஆனா மானிடனால அப்படிங்கிறத அவன் விட்டுட்டான். அது மானிடனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தான். எப்பவுமே ஏதாவது குற்றவாளிகள் தனக்கான தண்டனைக்கான ஒரு கதவை திறந்துதான் வச்சுட்டு தான் குற்றங்கள்லாம் பண்ணுவானுங்க. இன்னைக்கும் அப்படித்தான். எந்த காலத்திலையுமே குற்றமுள்ள மனசு, குற்றமுள்ள ஒரு சிந்தனை உள்ள ஒரு ஜீவன், குற்றங்களையே தனது வாழ்க்கையா வச்சிட்டு இருக்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஜீவன், யோக்கியமற்ற ஒழுக்கமற்ற பண்பற்ற ஒரு ஜீவனுக்கு தனக்கான தண்டனைய தன் பக்கத்துல திறந்து வச்சுக்கிட்டு அது வழியா நம்மளை தண்டிக்கட்டும் அப்படிங்கிறது தெரியாமலே திறந்து வச்சுட்டு உட்காந்துருப்பான். அவைகளைத்தான் செஞ்சிட்டு இருப்பான்.
இது மீண்டும் மீண்டும் அவங்க அழிக்கப்பட்டாலும் அந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி அந்த ஆத்திரத்தால தான் இருந்துட்டு இருப்பானே தவிர நிதானமா யோசிக்க மாட்டான். அவனையும் சேர்த்து காப்பாற்றுறதுக்கு தான் சைதன்ய மகாபிரபுவா பகவான் இந்த கலியுகத்துல அவதாரம் எடுத்திருக்கிறார். அப்ப எப்பேற்பட்ட விஷயம் இது! நாடு, மொழி, இனம் எல்லாத்தையும் கடந்து ஒரு ஜீவனை காப்பாற்றுவதற்காக இனத்தையோ மதத்தையோ பார்க்காம மகாமந்திரத்தை மட்டுமே கொடுத்து அவனை தன்னைத்தானே விடுவிச்சுக்கிற ஒரு ஞான மார்க்கத்துக்கு அழைச்சிட்டு வர்றாரு. இது புரியாம இன்னும் அசுர இனத்துல இனம், மதம், மொழின்னு பிடிச்சிக்கிட்டு வேணும்னே நாங்க பெருசு நீங்க பெருசுன்னு என்ன ஒரு பைத்தியகார்த்தம். திங்கிறதுக்காக, உடுத்துறதுக்காக வெவ்வேறு நாடுகள்ல பாலைவன பகுதியிலையும் பூமியில் இருக்கக்கூடிய பலவிதமான இடங்கள் இருக்கு. நெருப்பான இடம் இருக்குது, நீரான இடம் இருக்குது, பனியான இடம் இருக்குது, பனியும் நீரும் ஈரமே இல்லாத ஒரு வறண்ட நிலம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஜீவர்கள் வசிக்குதுங்க. அண்டார்டிகாவிலையும் இருக்கிறாங்க, சகாரா பாலைவனத்திலையும் இருக்கிறாங்க, அக்னிக்குள்ளேயும் இருக்காங்க, எரிமலைக்குள்ளேயும் வாழ்ற உயிர்கள் இருக்கு. எல்லா இடத்துலையும் அவன் குணத்துக்கு தகுந்த மாதிரி, தகுதிக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. மானிட வகை 4 லட்சம் தான். யட்ச, ராட்சச, கிண்ணறர்கள், தேவர்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வகை தான். மனிதர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு 4 லட்சம் தான் மனித வடிவம். ஆனா மற்ற பிராணிகள் 80 லட்சம் வகைகள் இருக்குது. அப்படின்னு வகைகள்ங்கிறத நாம புரிஞ்சுக்கிறது எப்படி? நீங்க பிள்ளைங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? 80 லட்சம்னா 80 லட்சம் தானா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த ஒரு கிளின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளி ஒரு வகை, பறவை இனங்கள்ல அது ஒரு வகை, குயில்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு வகை. இதே மாதிரி 80 லட்சம் வகைகள். அதே மாதிரி கிளிகள் பல கோடிகள் இருக்கலாம், குயில்கள் பல கோடிகள் இருக்கலாம், அது எண்ணில் அடங்காது. அதே மாதிரி வகைகள் தான் 80 லட்சமே தவிர அதுல உள்ள அந்த ஒரு வகையில எத்தனை உயிர்கள் இருக்குங்கிறது அது எவ்வளவோ இருக்குது. இது ஏன் வகை அப்படின்னா, குயிலுக்கு பாடிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும், கிளிக்கு கொறிச்சிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும். அதை வச்சு அதனுடைய வடிவம், வண்ணம், அதுக்கு தகுந்த மாதிரியான அழகுகள் எல்லாமே அதோட சௌகரியத்துக்கு, அது குணத்துக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஜீவனுக்கு அந்த உணவுகள். அதான் அம்மா சொன்னான், நான் இன்னடிசிலோடு அமுதூட்டி வளர்த்த என்னுடைய கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே, கோயிந்தன் வர கூவாய் அப்படின்னு ஆண்டாள் பாடியிருப்பாங்க. ஏன்னா அது கிளி அமுதூட்டி வளர்த்தாங்களாம், அது உனக்கு துணையா இருக்கும். ஏன்னா நீ சாப்பிட மாட்ட, அது சாப்பிடும். ஆனா நீ பாடிக்கிட்டே இருப்ப, அதனால உனக்கு தோழமைக்கு கிளி இருந்துச்சுன்னா சௌக்கியமா இருக்கும், அது அழகா இருக்கும். நீ அதோட அதை பார்த்துக்கிட்டு அதை உன்னோட நட்பா வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இன்னும் கொஞ்சம் ஆனந்தமா பாடலாம். கிளியை பார்த்தால் ஒரு குதூகலம், அதனுடைய தன்மை. குயில குரலை கேட்டால் ஒரு குதூகலம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா அந்த வித்தியாசத்துல வித்தியாசமே இல்லை. ரெண்டுமே ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய, மங்களத்தை தரக்கூடிய பறவைகள். கிளியை மீனாட்சி, காமாட்சி எல்லா தெய்வங்களுமே கையில பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. ஆண்டாளு எல்லாருமே கையில வச்சிருப்பாங்க, பகவானே கையில வச்சிருப்பார் அந்த கிளி பறவைகள், பறவை இனங்கள்ல. இது மாதிரி ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் ஒரு தன்மையில உயர்ந்தோ தாழ்ந்தோ இல்லை பல்வேறு உடல்கள்லையோ அது பகவத் சேவையில தன்னை ஈடுபடுத்திக்கலாம். அதனுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி யாருடைய குணபேதங்களையும் பகவான் அசூயா ஏற்றுக்கொள்வதே இல்லை, அசூயா பார்ப்பதே கிடையாது, ஏற்றுக்கொள்ளுகிறார். அசூயை பார்க்காம ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த மாதிரி திருவானைக்காவல்ல யானையும் சிலந்தியும் கதை பார்த்துருப்பீங்க. திருச்சி பக்கத்துல திருவானைக்காவல்னு ஒரு கோயில், சிவன் கோயில். அதுல 2 பேர் பக்தி பண்ணி இருக்கிற கதையே அங்க சித்திரமாவும் இருக்கும், எழுத்துலையும் இருக்கு ஸ்தல புராணங்கள்ல. இப்படி ஜீவனுடைய
வினையும் வேற என்ன சொல்றது, வினைன்னு தான் சொல்ல முடியும். ஜீவனுடைய வினையும் கர்மமும் அதனுடைய செயல் விளைவுகளுக்கு உட்பட்ட அந்த ஜீவன் தன்னுடைய ஆசாபாசங்களால விருப்பங்களால முட்டாள்தனமோ இல்ல அயோக்கியத்தனமோ எதுவாக இருந்தாலும் அதற்கான இடத்துக்கு போய் அவன் தன்னை திருத்திக்கிட்டு தன்னை சுத்தி பண்ணிக்கிட்டு திரும்பவும் வந்து பக்தி பண்றதுக்கு வாய்ப்புகளை காலங்காலமா பகவான் வழங்கிட்டு வர்றாரு. அதெல்லாம் மீறி ஒருத்தனாலையும் ஒண்ணுமே திருந்தவே மாட்டானுங்கும் போது மொத்தமா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அழிச்சிட்டு திரும்ப முதல்ல இருந்து தொடங்குவோம் அப்படின்னு கலைச்சி விட்டுருப்பாரு. அது பகவானா செய்யறது இல்லை, காலமே அது இயற்கை. பகவானுடைய பல்வேறு ஆற்றல்கள் இருக்கு. அதைத்தான் பிரம்மா பாடும்போது வணங்கும் போது உன்னோட ஆற்றலை எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பக்தருக்குமே 1000 நாவு படிச்ச ஆதிசேஷனால கூட உன்னுடைய குணநலங்களை சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு எல்லாருமே பாராட்டுவாங்க. அது முடியாதுங்கிறத பத்தி நம்ம ஒன்றும் பெருசுபடுத்திக்க வேண்டியதில்லை. பெருசா நம்மளால முடியாதா, முழுசா தெரிஞ்சுக்க முடியாதான்னா, முழுசா தெரிஞ்சுக்கிறது என்ன, நீ முழுசாதான் தெரிஞ்சுக்கிட்ட. பகவானுடைய ஏதோ ஒரு வைபவத்தை, ஏதோ ஒரு கருணைய, அன்பான பார்வைய, அபயம் அளிக்கக்கூடிய கரத்தை, சரணமடைய வைக்கிற அந்த சரணத்தை, எதை நீ சந்திக்கிறியோ அது முழுமைதான் உனக்கு. அது போதும். நம்ம அளவுக்கு ஆனந்தமா இந்த மொத்த பிரபஞ்சத்துல பூராத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீ எங்கேயோ ஒரு மூலையில உன்னை பகவானுடைய வைபவத்தை அனுபவிச்சுன்னா அது பூரண முழுமைதான். பூரணம் தான் எப்பவுமே. நமக்கேற்ற முழுமை, எந்த குறையும் இருக்காது. நம்ம பகவான் முழுமையா தான் அன்பு காட்டுவார் நம்மகிட்ட. அதனால விருப்பம் போல நீ ஓய்வுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஓய்வு என்ன, உல்லாசமா எப்பவும் ஆனந்தமா இருக்கிறதுக்கு என்ன ஓய்வு? இயல்பா இருக்கிறது தான் கஷ்டம். இயல்பா இருக்கிறதுக்கு ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவன் தன்னுடைய இயல்பை மறந்துட்டு தேவையில்லாத சுமைகளை தேவைன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு அதை அடையிறதுக்காக பிரயத்தனம் பண்ற மூடன் தான். எவ்வளவு காலத்துக்கு அப்படியே பரண்டிக்கிட்டு இருப்போம். நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் காலதேவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். உள்ள இருக்கிற பரம சாட்சியா இருக்கக்கூடிய பகவான் பார்த்துட்டு இருப்பார். ஆக இவனுக்கு, ராவணனுக்கு மானிடன் அப்படிங்கிறது அவனுக்கு அது மேல அவ்வளவு மரியாதை இல்லை. அவனுக்கு மற்றவர்கள் எல்லாம் ஆற்றல் மிக்கவர்கள்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனா உண்மையிலேயே மானிடனாலதான், மனித சக்தியாலதான், அதான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு பாடியிருக்காங்க. மானிட சக்தியாலதான் அசுரர்களையும் ராட்சசர்களையும் இந்த பிரபஞ்சத்தையும், ஏன் இறைவனையே தன்னுடைய உற்ற தோழனாகவும் சேவகனாகவும் நண்பனாகவும் தனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கக்கூடிய, எந்த வகையில் நண்பனா ஆக்கியாச்சுன்னா நண்பனை என்ன வேணாலும் நீ பண்ணலாமே, எப்படி வேணாலும் அவங்கிட்ட நீ நடந்துக்கலாம். அவனுடைய அன்பை சம்பாதிச்சுட்ட, நண்பன்னு ஒரு அன்பனை சம்பாதிச்சுட்டேன்னா அவனை நீ எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு மனிதனுக்கு மட்டும்தான் இறைவனை அப்படி ஆக்குறதுக்கு வலிமை இருக்குது. அசுரர்களையோ முனிவர்களாலேயோ தேவர்களாலேயோ வேற கந்தர்வர்களாலேயோ யாராலேயும் முடியாது. எப்படி தேவகானம் பாடி மயக்கினாலும் சரி, மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி வரவே வராது. மனிதனால மட்டும்தான் அந்த மாதிரி செய்ய முடியும். இங்க ராவணன் அந்த மனிதனை ரொம்ப அல்பமா நினைச்சிட்டான். அவனுக்கு அவன் செஞ்ச குற்றத்தினால, குற்றம் என்ன, அகங்காரத்தினால, அவனுடைய தவறான அந்த ஒழுக்கக்கேட்டினால, நண்பர்களுக்கும் வீட்டுக்கும் செஞ்ச துரோகத்தினால அவனால யோக்கியமா சிந்திக்க முடியல. ஒரு மானிடனால எப்படி இதை செய்ய முடிஞ்சதுன்னு சிந்திக்கிறான். நிச்சயமா இவன் மானிடனா இருக்க வாய்ப்பே இல்லையே. மானிட சக்திக்கு அப்பாற்பட்ட தெய்வ சக்தியும் சேர்ந்த ஒரு மானிட வடிவத்துல, தெய்வ சக்தியே மானிட வடிவத்துல வந்துச்சுன்னு அவனால யோசிக்க முடியல. அங்கதான் அவனுடைய ஒழுக்கக்கேடு அவனுக்கு அப்படி அஞ்ஞானத்தை கொடுத்துருச்சு. கொடுமையான மரணத்துக்கு, இறைவன் கையால மரணிக்கப்பட்டாலும் அவன் பட்ட அவமானமும் வேதனையும் இறைவனே இன்று போய் நாளை வான்னு கடைசியில சொல்லுவார். அப்போ அவன் எதனால, அந்த அகங்காரத்தினால, அகங்காரத்தை மதிச்சு அவன் பெருசா எடுத்து வாழ்ந்ததுனால அந்த அகங்காரத்தை முதல்ல முற்றிலும் அழிக்கிறதுக்கு அவனுக்கு அதை விட பெரிய மரணம்
சாதாரண விஷயம். அவனுடைய அகங்காரம் முதல்ல அழிஞ்சதுதான் அவனுடைய வேதனையை. எல்லா ஜீவனுக்கும் அப்படித்தான். நாம எதை பெருசா நமக்குன்னு உரியதா ஒரு ஒழுக்கக்கேட்டுக்கும் தவறான வாழ்க்கைக்கு எதை நம்ம பாதுகாப்புன்னு நினைக்கிறோமோ அது நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படும். அப்புறம்தான் நாம உடல்ல இருந்து அழிக்கப்படுவோம். நமது உடல் நம்ம கொல்லப்படும். இது நடக்காம அகங்காரம், அதாவது அந்த பொய் அகங்காரம் அழிக்காம உடல் கொல்லப்படாது. முதல்ல நம்மளை உயிரோட கொன்றுவாங்க, அப்புறம்தான் உயிரை கொள்வாங்க. ஆனா இதெல்லாம் மனிதர்கள் உணர்றதில்லை. மனிதர்களே உணராம இருக்கும்போது அசுரன் எப்படி உணர்வான்? மனிதனுக்கு உணர்றதுக்கான பூரண அனுக்கிரகம் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா மனிதனே அசுரனை போல வாழ விரும்பினான்னா அவனை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. அசுரர்கள் அவ்வளவு பலமானவர்கள் கிடையாது. அசுரத்தனம்ங்கிறது வெறும் ஆக்கிரமிக்கக்கூடிய, வெறும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அகங்கார உணர்வு தான் அசுரத்தனமே தவிர அதுக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த வீரமும் விவேகமும் நேர்மையும் துணிவும் தெய்வ பக்தியும் புத்தியும் அவனுக்கு வரவே வராது. மனுஷனுக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்குது. அப்போ அவன் மிரட்டிட்டு போனது, அவனுடைய அந்தப்புறத்துல சுத்துனது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க மானிட வடிவத்துல பிராட்டியாரை பார்த்துட்டு ராமனுடைய அன்புக்குரிய அந்த வடிவத்துக்கும் இந்த வடிவத்துக்கும் பொருத்தம் இருக்கிறது தெரிஞ்சு, அவர் மனச்சித்திரத்தில் எழுதுனது தெரிஞ்சு பொறுமையா நின்று பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா அந்த சீதை, அந்த பிராட்டியார் இப்பொழுது எந்த மாதிரி இருக்கிறாங்க? ஒரு அபலை பெண்ணோட நிலைமையில தன்னுடைய வடிவத்தை ஏற்றிருக்கிறாங்க. இப்போ அவங்க வேதனையிலையும் கவலையிலையும் பிரிவு துயர்னாலையும் வாடி இருக்கிற நேரத்துல நேரடியா போய் உடனடியா எதுவும் செய்ய முடியாது. சுற்றுச்சூழல் எதையும் உணராம எதுவும் செய்ய முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். அப்படி யோசிச்சதுக்கிட்டு இருக்கும்போதுதான் விடிய காலையில ராவணேஸ்வரனும் மிரட்டிட்டு அரக்கிகளை ஏவி விட்டு திரும்பவும் அவளை மிரட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. இளைய மனைவியை அழைச்சிட்டு போயிட்டா, சந்தோஷமா போயிட்டா. அரக்கிகள் மிரட்டுறாங்க. அரக்கிகள் மிரட்டினதுக்கு பிராட்டியார் மறுத்து பதில் சொல்றாங்க. மறுத்து பதில் சொல்றதை என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்றதுக்காக சில அரக்கிகள் ஓடிட்டாங்க ராவணேட்ட சொல்ல. சில அரக்கிகள் உன்னைய நான் தின்னு விடுவேன்னு சொல்லி இவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விபீஷணனுடைய பொண்ணு திரிசடை, நீங்க ஏண்டி அந்த பிள்ளைய போய் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போட்டு, நான் மோசமான கனவு கண்டேன், இவன் கழுது மேல ஏறி போறான் ராவணே தன்னோட பெரியப்பா அப்படின்னு அமங்கலமான காட்சிகளையும் இலங்கை மொத்தமும் ஒப்பாரிகளா இருக்கிறதையும் இவ அருமையான வெண்பட்டு உடுத்தி மலை மேல இருந்து ராமனுடைய யானை மேல சவாரி பண்ணி மங்களகரமா போறதையும் திரிசடை நல்ல சுபசகனங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல சீதையினுடைய அந்த தனிமை கிடைச்ச உடனே தற்கொலை பண்ணிக்கலாமான்னு சொல்லி அந்த அம்மா முயற்சி பண்ண நேரத்துல சுபமான சகுனங்கள் அவளுடைய உடல்லையும் தோன்றுது. ஆச்சரியப்பட்டு திகைச்சு அப்படியே நிற்கிறாங்க. இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். மிதிலாபுரி ராணி இளவரசி, ஜனக மகாராஜனுடைய புதல்வி, சீமந்த புத்திரி, தசரத சக்கரவர்த்தியின் நாட்டு பொண்ணு, அந்த மருமகளா வந்த இடமும் சரி, பூந்த வீடும் பிறந்த வீடுமே சிறப்பு. பூமி தேவி என்ன ஒரு அவதாரம்! எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்து கானகத்துக்கு அறிமுகமே இல்லாத இடத்துல ஆனந்தமா கண்ணறிந்த கணவனோட சேர்ந்து வாழ்ந்துட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு நிலை. யாரோ ஒருத்தர், ஹனுமனுக்கும் அயோத்திக்கும் கிஷ்கிந்தைக்கும் என்ன சம்பந்தம்? அனுமனுக்கு கிஷ்கிந்தையில இருக்கிறாரு. அவருடைய ராஜாவான சுக்ரீவனுக்கு துணையா இருக்கிறாரு. சுக்ரீவனுடைய சகோதரனால துயரப்பட்டு எல்லாரும் ஒளிஞ்சு வாழ்றாங்க. எப்ப தீர்வு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், நாம எப்படி வாழ போறோம்
வாழ்றோங்கிறது கிடையாது. மலை குகையில மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வீண் பழியை சுமந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே அயோத்தியில இருந்து கைகேயி மேல வீண் பழியை சுமத்திட்டு ராமனும் சீதையும் கானகத்துக்கு வந்து முனிவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முனிவர்கள் தங்களுடைய தவத்துக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய அசுரர்களை ராமனை வச்சு அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ராமாவதாரம் ராமனுக்கு மட்டும்தான் பொறுப்பான வேலைகள் இருக்குது. அவன் ஆரம்பத்துல இருந்து விஸ்வாமித்திரருக்கு உதவியாக போய் தாடகைய வதம் பண்ணினதுல இருந்து, அகலிய கல்லுல இருந்து சாப விமோச்சனம் கொடுத்ததுல இருந்து, இல்ல வளைக்க சொன்னா ஒடிச்சு விட்டான், ஒடிச்சு சீதையை கட்டிக்கிட்டு வந்துட்டான். இப்படியெல்லாம் அவதார நோக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அவரை தோல்வியடைய வச்சுட்டான். பரசுராமன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் முந்தின அவதாரம், பகவானுடைய மகாவிஷ்ணுனுடைய இன்னொரு அவதாரம் தான். கேசவ தீர்த்தா ராமசரீரா அப்படிங்கிற மாதிரி ஜெய் ஜெகதீசகரே. அந்த பரசுராமனை அவதாரத்தை முடிவு கொண்டு வந்து அவர் சத்திரியர்களை பூரா வதம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பிராமண வடிவமா எடுத்துட்டு அவதாரம் பண்ணிட்டு வதம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை முடிவு கொண்டு வந்துட்டார், தோல்வியடைய வச்சுட்டார். ஆக ராமனுடைய வேலை வரிசைக்கிரமமா சரியா வந்த நோக்கம் நிறைவேறுது. அவருக்கு உதவியாக மிதிலை மன்னர் ஜனகரும் சரி, தசரதர், கைகேயி அம்மால இருந்து சகோதரர்கள் இருந்து அத்தனை பேருமே ராம காரியத்துல தங்களை ஈடுபடுத்தி தங்களுக்கான புகழையும் பொறுமையவும் பழியவும் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு எல்லாருமே கூட தான் வந்துகிட்டு இருக்காங்க ராமரோட. அதே மாதிரி ஆஞ்சநேயர் காத்துக்கிட்டு இருந்தாரு, சுக்ரீவன் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ராமலட்சுமணர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு அபயம்னு வந்த சுக்ரீவனுக்கு ராமன் ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தாரு. இப்போ ராமனுக்கு அவன் தங்களுடைய கைங்கரியத்தை வானரர்கள் எல்லாருமே சேர்ந்து செய்யறாங்க, பயனடைஞ்சாங்க, செய்யறாங்க. கைகையெல்லாம் எந்த பயனுமே இல்லாம பழியை மட்டுமே ஏத்துக்கிட்டாங்க. இந்த ராமாயண நிகழ்ச்சிகள்ல நம்மளுடைய நிலை, ஹே ராமா அப்படின்னு நம்ம மனப்பூர்வமா ஏங்கினோம்னா நாம யாரு, நமக்கு சொந்த பந்தங்கள் யாரு, நம்ம இந்த ஆட்சி அதிகாரம், நம்ம வீட்டில் நமது அதிகாரம், நமது நண்பர்கள்ட்ட நமக்கு அதிகாரம், நாம என்னதான் பிச்சைக்காரனா தெருவில் தெரிஞ்சாலும் அந்த நானுங்கிற என்னுடைய அந்த உரிமை உணர்வு, என்னுடைய ஆத்திரம், கோபம், என்னுடைய வீரம், விவேகம், நான் எல்லாத்தையும் எப்படி நான் பயன்படுத்தினேன், அதெல்லாம் எனக்கு எந்த வகையில உபயோகமா இருந்தது, எனக்கு உபயோகப்படலை, என் இறைவனுக்கும் உபயோகப்படலை. அது என்னை வீணா தாழ்ந்த நிலையிலையோ அல்லது ஏதாவது ஒரு போலியான ஒரு இடத்துலையோ என்னை அழைச்சிட்டு போய் வீணா சித்திரவதைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. அது இன்பமா இருந்தாலும் சரி, புலன்களுடைய வேட்கை வேகமா இருந்தாலும் சரி, ஊனமா இருந்தாலும் சரி, உபத்திரவமா தான் இருக்கு. எந்த நோக்கத்துல நான் அந்த பூமியில உடல் எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என்னுடைய கௌரவம், மானம், வீரம், விவேகம், ஆசை, பாசம், கோபம், இதெல்லாம் என்னைய என்ன மாதிரி சித்தரிச்சு என்னை எனக்கே அடையாளம் காட்டுது. ராமாயணத்தை நினைச்சு பாருங்க. ராம கைங்கரியத்துக்கு அத்தனை பேருமே அவங்க என்னென்ன வேணாலும் எடுத்துக்கிட்டாங்க. வெற்றியை கொடுத்தாங்க, வீண் பழியை கொடுத்தாங்க. ராமாயணம் கொடுத்துச்சு, அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு, விவேகத்தை கொடுத்தது, பொறுமையை கொடுத்தது, செல்வத்தை கொடுத்தது, சுக்ரீவனுக்கெல்லாம் ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தது, ஜடாய்க்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்தது. எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கு ராமாயணம். எல்லாருமே மனப்பூர்வமா வாங்கிட்டு இருக்காங்க. இங்க ராவணேஸ்வரன்ட்ட வந்து இவ அடைபட்டு கிடக்கணும்னு மிதிலாபுரி இளவரசிக்கு என்ன தலையெழுத்து இங்க வந்து இருக்கான். ராவணன் அந்த பழியை அவன் ஏத்துக்கிட்டு அவன் வாங்கிட்டு இருக்கான். அவன் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யமும் எப்படிப்பட்ட சிவபக்தனும் ராவணேஸ்வரன்கிற பட்டமும் வாங்கினவன். ஒன்றுக்கு 10 தலை வச்சு கிடைச்ச பாக்கியசாலி அவன். அவன் அந்த தானுங்கிற அந்த அகங்காரம், மானிடன் என்ன என்னை எதிர்ப்பது, நான் அவனை மீறி நான் அழிச்சே தீர்வேங்கிற வெறிதானே தவிர
அவன் சகோதரி பாசம் கிடையாது, சகோதர பாசம் கிடையாது, ஒரு கல்வியும் கிடையாது. அந்த திமிரு, நானுங்கிற அந்த ஆணவம், நான் தான் அப்படின்னு அவன் அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சும்மா ஏமாத்துறான். எல்லாம் அந்த அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி சீதைகிட்ட நான் உன்னை அப்படி வச்சிருப்பேன், இப்படி வச்சிருப்பேன், நீ சொன்னபடி கேளுன்னு சம்மதிக்க வைக்கணுங்கிறதுக்காக பேசுறானே தவிர அவனுக்கு அது மேல எந்த அக்கறையும் கிடையாது. அடுத்து இன்பத்தை தேடி அவன் பாட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கான். ஒரே நோக்கத்துல எல்லாம் இல்லை. அந்த ஆணவம் மட்டும்தான் இருக்குது, அகங்காரம். என்னை யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அகங்காரம். அதுக்கெல்லாம் காரணம் அவனுடைய ஒழுக்கக்கேடு, யாரையும் மதிக்காத பண்பு, எல்லோரையும் தனக்கு கீழே மதிக்கிற பண்பு. இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரு யோசிக்கிற விதம்தான் நமக்கு ராமாயணத்தினுடைய மொத்த பலனையும் தரக்கூடிய, நமது பண்புக்கும் அறிவுக்கும் இனிமே உள்ள பிறவிக்கும் ஆறுதலாகவும் ஆதரவு, அதாவது சரியான வழிகாட்டுறதாகவும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அவர் மரத்திலிருந்து யோசிக்கிறார். அரக்கியர்கள் சீதையை மிரட்டியது, திருச்சடையின் சொப்பன விருத்தாந்தம் ஆகிய யாவற்றையும் உள்ளது உள்ளபடி ஹனுமான் நிதானமாக கேட்டுக்கொண்டார். தேவலோகத்து பூங்காவனமான நந்தவனத்தில் இருந்த ஒரு தேவமாதை போன்று இருந்த சீதே தேவியை அவர் கண்டார். அப்பொழுது வானரன் பலவாறாக சிந்தித்தார். வானர்களில் எத்தனையோ பேர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள், 16,000கணக்கானவர்கள் சீதையை எல்லா திசைகளிலும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதிர்ஷ்டவசமாக நான் அவளை கண்டுபிடித்து விட்டேன். அனுபவசாலியான ஒரு ஒற்றன் சத்ருவின் சக்தியை புலனாராய்ந்து கொள்ள வேண்டும். அவன் ரகசியமாக சஞ்சாரம் செய்ய வேண்டும். இவற்றை நான் கடைபிடித்து இந்த லங்கா பட்டணத்தை பார்த்து விட்டேன். இந்த நகரத்தை நன்றாக சுற்றி பார்த்து விட்டேன். அரக்கர்களின் விசேஷ தன்மைகளை தெரிந்து கொண்டேன். அரக்கர் வேந்தனான ராவணனுடைய பலம், சக்தி, ஆற்றல், பிரபாவம் ஆகியவற்றையும் தெரிந்து கொண்டேன். அளப்பரிய பிரபாவம் கொண்டவரும் எல்லா உயிர்களிடம் கருணை உள்ளம் கொண்டவருமான ராமனின் பாரியை இவள். இவள் தன் கணவனை பார்க்க ஏக்கத்துடன் இருக்கின்றாள். நான் இவளுக்கு ஆறுதல் மொழி கூற வேண்டியது அவசியம். முழு நிலவை போன்ற திருமுகத்தை கொண்ட இந்த சீதை இதற்கு முன் இப்படிப்பட்ட துக்கத்தை அனுபவித்திருக்கவே மாட்டாள். இப்பொழுது சோகத்தால் கஷ்டப்படுகின்றாள். அந்த சோகம் எப்பொழுது முடியுமோ என்பதையும் அறியாமல் இருக்கின்றாள். ஆகையால் நான் இவளுக்கு ஆறுதல் மொழி கூறியே ஆக வேண்டும். சோகத்தினால் இந்த சீதாதேவியின் மனது மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. நான் இந்த நிலையில் உள்ள இவளுக்கு ஆறுதல் மொழி கூறாமல் நான் திரும்பி சென்றால் அது குற்றமுள்ளதாகிவிடும். புகழ்மிக்க இந்த அரசகுமாரி ஜானகி தேவி நான் ஆறுதல் கூறாமல் சென்ற பிறகு தன்னை காப்பாற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை அறியாமல் உயிரை விட்டு விடுவாள். மேலும் சீதையை காண ஏக்கம் கொண்ட ராமனுக்கும் நான் என்ன ஆறுதல் மொழி கூற வேண்டும்? இங்கே அரக்கியர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் முன்னிலையில் பேசுவது உசிதம் இல்லையே, என்ன செய்வது என்று புரியவில்லையே. இந்த சங்கடத்தில் நான் இருக்கின்றேனே. மேலும் இரவு முடிவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறது. அதற்குள் நான் இவளை ஆறுதல் கூறி தேற்றாவிட்டால் இவள் நிச்சயம் உயிர் துறந்து விடுவாள், சந்தேகமே இல்லை. இந்த சங்கடங்களை தவிர்க்கலாம் என்று எண்ணி சீதையிடம் பேசாமல் சென்றால் அதன் விளைவு மோசமாகத்தான் இருக்கும். திரும்பி சென்றதும் சீதை என்னிடம் பேசினாள் என்று ராமன் கேட்டார். நளினமான இடையை கொண்ட சீதையிடம் நான் எதுவும் பேசாமல் சென்றால் நான் என்ன பதில் கூறுவேன்? சீதையிடம் பேசாமல், சீதையின் தூது மொழி இல்லாமல் நான் அவசரப்பட்டு அங்கு சென்றால் ராமனுக்கு கோபம் வந்துவிடும். இன்னொரு பின்விளைவும் ஏற்படும். ராமகாரியத்துக்காக என் தலைவர் சுக்ரீவனை தூண்டி சைனியத்தை திரட்டி கொண்டு இங்கு வந்தால் அதுவும் ஏத்தமாகிவிடும். ஆகையால் எப்படி ஆகிலும் சீதையை பார்த்து பேசிவிட்டு செல்வதுதான் உசிதம். அரக்கியர்கள் அருகில் இல்லாத சமயமாக பார்த்து அந்த இடைவெளி நேரத்தில் சீதையை பார்த்து பேசி ஆறுதல் கூறுகின்றேன். சோகத்தினால் மிகவும் நொந்து போயிருக்கும் இவளை மெதுவாக பேசி சமாதானப்படுத்துகின்றேன். நான் சிறிய வடிவுடன் இருக்கின்றேன், அதுவும் குரங்காகவும் இருக்கின்றேன். ஆகையால் குரங்கு மொழியில் பேசுவது கூடாது. மானுடரை போல சம்ஸ்கிருத மொழியில் நான் பேசுகின்றேன். இங்கே முக்கியமான விஷயம், மானுட மொழி அப்படிங்கிறத குரங்கு கூட தெரிஞ்சிருக்குது. இது மனிதர்களுடைய மொழின்னு. எது? சமஸ்கிருதத்தை. பண்பட்ட மொழின்னு பேர் அதுக்கு. சமஸ்கிருத மொழியில்
பலர் பலவிதமாக வட்டார மொழியிலோ அல்லது இலக்கண சுத்தமாகவோ பேசுகின்றார்கள். வேதியர்கள் இலக்கண சுத்தமாக பேசுவது வழக்கம். நான் அப்படி பேசினால் என்ன, சீதை வேதியனாக நினைத்து ராவணன் தான் நான் மார்வேடத்தில் வந்திருப்பதாக நினைத்து பயந்து போய்விடுவார். ஏனெனில் ராவணன் ஒரு அரக்கனானாலும் ஒரு வேதிய குலத்தை சேர்ந்தவன். நான் வானர ரூபத்தில் வேறு இருப்பதால் எப்படி பேசினால் உசிதமாக இருக்கும். வானர பாஷையில் பேசுவது எப்படியும் உசிதம் அல்ல. ஆனாலும் நான் மானுட மொழியில் பேசுவதுதான் அவசியம். அப்பொழுதுதான் அதன் பொருள் புரிவிடும். நான் தான் இவளை சமாதானப்படுத்தி செல்ல வேண்டும். வேறு எவராலும் அது முடியாது. இவள் எந்த குற்றமும் இல்லாத தூயவள். அவ்வாறு நான் பேச துணிந்தால் வேறு ஒரு விபரீதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றதே. என்னுடைய வானர உருவத்தை பார்த்து சீதை பயந்து போய் விடுவாள். ஏற்கனவே அவள் அரக்கியர்களால் அச்சுறுத்தப்பட்டு பயத்தில் இருப்பவள். அவளுக்கு மறுபடியும் பயம் ஏற்பட்டுவிடும். நல்ல மனம் படைத்த அவள், நீண்ட அகன்ற கண்களை கொண்ட அவள், இஷ்டப்படி மாற்று உருவம் ஏற்றியிருக்கும் ராவணனே தான் நான் என்று எண்ணி கிளி பிடித்து அவள் அலறுவாள். சீதை இவ்வாறு கூச்சல் போட்டவுடன் அரக்கியர்களின் கூட்டம் உடனே எல்லா ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டு யமனை போன்று கோரமான உருவத்துடன் ஒன்று கூடி ஓடி வருவார்கள். பிறகு அவர்கள் அனைவரும் கோரமான உருவங்களுடன் என்னை நால்புறமும் சூழ்ந்து கொண்டு முடிந்த வரையில் என்னை பிடித்து கட்டுப்படுவதற்கோ அல்லது கொல்லவோ கூட முயற்சிப்பார்கள். நான் எனது தற்பாதுகாப்புக்காக பெரிய பெரிய மரங்களின் கிளைகள், சிறுகிளைகள், அடிமரங்கள் ஆகியவற்றை புடுங்கி அங்கும் இங்கும் ஓடுவேன். அதை பார்த்து அவர்கள் பயத்துடன் என்னை சந்தேகிப்பார்கள். பெரிய உருவத்துடன் நான் இங்கும் அங்கும் ஓடுவதை பார்த்து அந்த கோர உருவம் கொண்ட அரக்கியர்கள் பயந்து போவார்கள். பிறகு அவர்கள் அரக்கர்களுக்கு கூப்பாடு போடுவார்கள். அரக்க வேந்தன் அரண்மனையில் இருக்கும் அரக்கர்களை ராட்சசேந்திரன் ராவணால் ஏவப்படுவார்கள். அவர்கள் சினம் கொண்டு சூல், வேல், கத்தி போன்ற பலவிதமான ஆயுதங்களை கைகளில் ஏந்தி சினம் மூண்டு வேகமாக என்னுடன் போருக்கு வருவார்கள். ரோஷம் கொண்ட அவர்களால் நான் சூழப்பட்டாலும் அவர்கள் பலத்தை நான் நிச்சயம் அழித்து விடுவேன். ஆனால் காயங்கள் காரணமாக நான் கடலின் மறுகரைக்கு மீண்டும் செல்ல முடியாது போய்விடுவேனே. உடனே அவர்கள் பலரும் பல வேகமாக என் மீது பாய்ந்து வந்து என்னை பிடித்து விடுவார்கள். அப்பொழுது நான் பிடிபட்டு போவதோடு இந்த சீதைக்கும் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். அரக்கர்கள் இம்சை செய்வதில் விருப்பம் கொண்டவர்கள். ஆகையால் இவர்கள் இந்த ஜானகியை இம்சைப்படுத்துவார்கள். பிறகு ராமன், சுக்ரீவன் ஆகியோர்களின் காரியம் கெட்டுவிடும். ஜானகி ஒரு ரகசியமான இடத்தில் பாதுகாப்பில் வைக்கப்பட்டு இருக்கின்றாள். இந்த பிரதேசத்திற்கு வருவதற்கு பலருக்கும் வழி தெரியாது. இந்த பிரதேசம் அரக்கர்களால் தடுக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் கடலாலும் சூழப்பட்டு இருக்கிறது. என்னை அரக்கர்கள் போரில் கொன்றாலும் சரி அல்லது சிறைப்படுத்தினாலும் சரி, ராமனுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு வேறு எவரும் உதவி செய்ய முடியாது. நான் கொல்லப்பட்டு போனால் எவ்வளவு ஆலோசித்தும் 100 யோஜனை தூரத்தில் உள்ள இந்த பெருங்கடலை தாண்டக்கூடியவர் எவரும் எனக்கு தென்படவில்லை. நான் ஆயிரக்கணக்கான ராட்சசர்களை கொன்று போட்டுவிட திறமை கொண்டவன் தான், வாஸ்தவன் தான். ஆனால் அதன் பிறகு பெருங்கடலின் எதிர்கரைக்கு திரும்பி செல்ல சக்தியற்றி போய்விடுவேன். யுத்தம் என்றால் வெற்றி தோல்வி உறுதியானவை அல்ல. அது சந்தேகத்திற்குரிய சம்பவம் தான். ஒரு அறிவாளியாக இருக்கப்பட்டவன் ஆலோசனை செய்யாமல் இப்படி சந்தேகத்துக்குரிய காரியத்தில் இறங்க மாட்டான். சரி, எதற்கு இத்தனை சங்கடங்கள்? சீதையிடம் பேசாமல் பாதுகாப்பாக திரும்பி விடலாமா? அது தவறு. விபரீதம் ஏற்பட்டுவிடும். நான் சீதையோடு பேசாவிட்டால் அவள் உயிரை நிறுத்திவிடும் அபாயம் இருக்கிறது. ஆகையால் நான் சீதையோடு பேசாவிட்டால் இத்தகைய பெரிய குற்றம் ஏற்பட்டுவிடும். விவேகமில்லாத தூதுவனாக இருந்தால் கிட்டத்தட்ட கைகூடின காரியங்கள் கூட இடம், காலம் முதலானவை அனுகூலம் இல்லாமல் போய் சூரியோதயம் தோன்றியதும் இருள் மறைந்து போவது போல அழிந்துவிடும். அப்பொழுது நல்லது கெட்டது ஆகியவற்றை தீர்மானம் செய்து கொண்ட புத்தி கூட சோபிக்காமல் போய்விடும். தங்களை எல்லாம் தெரிந்த அறிவாளிகள் என்று ஜம்பமாக பேசிக்கொள்ளும் அரைகுறை மேதாவி தூதர்கள் காரியங்களை கெடுத்து கொண்டு விடுவார்கள். இப்பொழுது என் முன் இருக்கும் பிரச்சனைகள், எடுத்துக்கொண்ட காரியம் வீணாக போகாமல் இருக்க என்ன செய்வது? மூடத்தனம் ஏற்படாமல் இருக்க என்ன வழி? கடலை தாண்டிய முயற்சி வீண் போகாமல் இருக்க என்ன செய்யலாம்? நான் எப்படி பேச வேண்டும்? அவற்றை அவள் திடுக்கிட்டு போகாமல் காது கொடுத்து கேட்க வேண்டுமே. இவ்வாறெல்லாம் மதியூகி அனுமான் சிந்தனை செய்து ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். எப்படிப்பட்ட கடின காரியமாக இருந்தாலும் அதை சுலபமாக முடிக்கக்கூடியவர் ராமன்.
சீதை அந்த ராமனையே தனது உற்ற உறவினனாக எண்ணி சிந்தித்துக் கொண்டிருப்பாள். அப்படிப்பட்ட தனக்கு வேண்டப்பட்ட கணவனின் விஷயமான வார்த்தைகளை கேட்டால் அவள் பதட்டப்படாமல் நிதானித்து கேட்பாள். இஸ்வாகு வம்ச அரசர்களுக்குள் ராமன் தலை சிறந்தவர், எல்லோராலும் நன்றாக அறியப்பட்டவர். அப்படிப்பட்ட ராமன் விஷயமான வார்த்தைகள் மங்களகரமாகவும் அறநெறி கொண்டதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட பேச்சை நான் சீதைக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். இனிமையான எல்லா விஷயங்களையும் கூறி நான் அவளை காது கொடுத்து கேட்க வைப்பேன். அவள் அவற்றை நம்பும் வகையில் நான் எனது காரியத்தை செய்து முடிப்பேன். சிறந்த சிந்தனையாளனான ஹனுமான் இவ்வாறு பலவிதமாக சிந்தனை செய்து உலக நாயகனான ராமனின் மனைவியை பார்த்த வண்ணம் மரக்கிளைகளின் இடையே அமர்ந்தபடியே இருந்து கொண்டு இனிமையான சத்தியமான வார்த்தைகளை கூறினார். ஜெய் ஸ்ரீராம். ஹனுமன் தொடர்ந்து ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு செயலுக்கும் ராமாயணத்தை பல மாதிரி சிந்திச்ச ஹனுமன் ராம கதையை சொன்னா அந்த காரியம் சித்தியாகுங்கிறத நிரூபிச்சு காட்டுறாரு. இப்பதான் உண்மையான வெற்றிக்கு ராம கதையை அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். தசரதர் என்ற ஒரு அரசர் இருந்தார். அவரிடம் ஏராளமான ரதங்கள், யானைகள், குதிரைகள் அடங்கிய பெரிய சைன்யங்கள் இருந்தன. அவர் புனிதமான சீல குணங்களை கொண்டவர், பேரும் புகழும் கொண்டவர், சிறந்த நேர்மையாளர், பெரும் கீர்த்தி படைத்தவர், ராஜ ரிஷிகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த குணசீலர், தவத்தினால் மகரிஷிகளுக்கு இணையானவர், சக்கரவர்த்திகள் தலைத்த பெரிய வம்சத்தில் தோன்றியவர், பராக்கிரமத்தில் தேவேந்திரனுக்கு சமமானவர், அகிம்சை கொள்கையில் நாட்டமுடையவர், பெரும் தகையாளர், அற்பத்தனம் சிறிதும் இல்லாதவர், தயாள குணம் படைத்தவர், என்றைக்கும் நிலைத்து நிற்கும்படியான உண்மையான பராக்கிரமத்தை கொண்டவர், சத்திய பராக்கிரமர், இஸ்வாகு வம்சத்துவர்களுக்குள் தலை சிறந்தவர், பெரும் செல்வங்களை படைத்தவர், செல்வங்களையும் தலைக்க செய்தவர், ராஜ லட்சணங்கள் அனைத்தையும் கொண்டிருந்தவர், மிகப்பெரிய செல்வந்தர், மன்னர்களுக்குள் காலை போன்று கம்பீரம் வாய்ந்தவர், 4 திக்குகளில் எல்லைகள் வரை புவனம் முழுவதையும் பேர் போனவர், சுகமாக வாழ்க்கை நடத்தியவர், அதே சமயம் எல்லோருக்கும் சுகங்களையும் அள்ளி வழங்கியவர், அவருடைய பிரியமான மூத்த மகன் ராமன் என்ற சிறப்பான பெயரை உடையவர், சந்திரனை ஒத்த ஒளிர்முகம் கொண்டவர், வில்லாளிகள் அனைவரிலும் சிறந்தவர். அந்த ராமன் தன்னுடைய நடத்தையை செவ்வனே பாதுகாத்து வந்ததோடு தன்னுடைய மக்கள் அனைவருக்கும் பாதுகாவலனாகவும் இருந்து வந்தவர். அவர் உயிரினம் அனைத்திற்கும் பாதுகாவலர், தர்மங்கள் அனைத்திற்கும் பாதுகாப்பாளர், சத்துருக்களை தாபம் அடைய செய்பவர். சத்தியசீலரான ராமனுடைய வயோதிக தந்தையின் கட்டளைக்கு இணங்க அந்த வீரன் ராமன் மனைவியோடும் தம்பியோடும் காட்டிற்கு வனவாசியாக அனுப்பப்பட்டார். அங்கே பெரிய காட்டில் ராமன் அலைந்து வேட்டையாடும் வேளையில் இஷ்டப்பிரகாரம் உருவங்களை எடுத்துக்கொள்ளும் மாயங்கள் தெரிந்த பல பலிஷ்ட ராட்சசர்கள் ராமனால் கொல்லப்பட்டனர். ராமன் ஜனஸ்தானத்தில் பல அரக்கர்களை கொன்றதையும் கரதூஷணர்கள் என்ற அரக்கர்கள் கொல்லப்பட்டதையும் கேட்ட ராவணன் கோபம் கொண்டான். அதன் பேரில் அவன் மாயமான் ஒன்றின் மூலமாக காட்டில் ராமனை ஏமாற்றி ஜானகி தேவியை கவர்ந்து சென்றான். மாசற்ற அந்த சீதா தேவியை ராமன் தேடி அலைந்த பொழுது வனத்தில் சுக்ரீவன் என்ற வானரனை தனது நண்பனாக அடைந்து கொண்டான். சத்துருக்களை எளிதில் வெற்றி கொள்ளும் வல்லமை படைத்த ராமன் மகா பலசாலி. வாலியை கொன்று அந்த வானர ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு அளித்தார். இஷ்டப்பிரகாரம் உருவங்களை எடுத்துக்கொள்ளும் தெய்வ சக்தி கொண்ட வானரர்கள் சுக்ரீவன் ஆயிரக்கணக்கில் அனுப்பி அந்த தேவியை தேடி வரும்படி எல்லா திசைகளுக்கும் அனுப்பினான். நான் சம்பாதியின் செய்தியை கேட்டு 100 யோஜனை தூரம் உள்ள இந்த பெருங்கடலை வேகமாக தாண்டி இந்த சீதாதேவியின் நிமித்தமாக தாண்டி வந்தேன். ராவணனிடமிருந்து அந்த சீதாதேவியை பற்றிய விவரங்களை, அவள் உருவம், வர்ணம், காந்தி, உறுதி ஆகியவற்றை எப்படிப்பட்டவை என்ற விவரங்களை எவ்வாறு கேட்டறிந்தனோ அதே சீதாதேவியை நான் அநேகமாக அடைந்து விட்டேன் என்றுதான் நம்புகின்றேன். இவ்வாறு வார்த்தைகளை கூறி வானர சிரேஷ்டன் நிறுத்தி கொண்டார். ஜானகியும் அதை கேட்டு பெரும் வியப்பில் ஆழ்ந்தார். அழகான கூந்தலை கொண்டவள், சுருளான தலைமுடிகளை கொண்டவள், பயந்த சுபாவம் கொண்டவள். அந்த சீதை கூந்தலால் முறுக்கப்பட்டிருந்த முகத்தை நிமிர்த்தி சிம்சுபா உருவத்தை சுற்றி பார்த்தாள். சீதை வானரனுடைய வார்த்தையை கேட்டாள்.
எல்லா திக்குகளிலும் மூலைகளையும் துளாவி பார்த்தாள். அவள் தனது சித்தம் முழுவதுமாக ராமனையை நினைத்துக் கொண்டிருந்ததால் வானரனின் அந்த சொற்களை கேட்டு பரமானந்தம் எய்தினாள். அவள் குறுக்கும் நெடுக்குமாக மேலேயும் கீழேயும் துளாவி பார்த்தபோது நினைப்பதற்கரிய புத்தி கூர்மை கொண்டவனும் வாயுகுமாரனும் உதய பருவதத்தில் மீறி இருக்கும் சூரியன் போன்று இருந்தவனுமான வானர ராஜனின் மந்திரியுமான ஹனுமனை பார்த்தாள். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஆஞ்சநேயர சீதா பிராட்டி கண்குளிர பார்க்கின்றாள். சின்ன சிறு வடிவத்துல இந்த ஹனுமன் இதுவா ராமாயணத்தை ராமனுடைய கதையை சொல்லுச்சு அப்படின்னு முற்று பார்க்கின்றார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.